விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கைக்கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. விருச்சிக ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும். இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குது. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய விருச்சிக ராசி பலனுக்குள்ள போகலாமா? விருச்சிக ராசி சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய திருப்பு முனை கொண்டு வரப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட உறவால உங்க வாழ்க்கையே தலைகீழா ரொம்ப பிரமாதமா மாறப்போகுது. இதை பார்த்து உங்க சொந்தக்காரங்க ரொம்பவே பொறாமப்பட போறாங்க. இதுக்காக நான் சொல்ல போற அந்த முக்கிய கணிப்புகளை ஒரு பேப்பர்ல இப்பவே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது 100% உங்க வாழ்க்கையில நிச்சயம் நடக்க போகுது. நீங்க எவ்வளவு நாளா பட்ட கஷ்டம், அவமானம், வலிகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரமா இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுதுங்க. எப்போதுமே விருச்சிக ராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டே தான் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாருக்காகவும் நீங்க நிறைய விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்க வாழ்க்கையை நீங்களே நிறைய தடவை சிரமத்துல மாட்டியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் கண்ணீரும் மட்டும்தாங்க. நம்ம நேரம் எப்ப மாறும், நமக்கான விடுவு காலம் எப்ப வரும்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம கண்ணீர் விட்டு யோசிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டமான நாளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமா கிரகநிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா ரொம்ப வலிமையா மாறி இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் மூலமா நான் சொல்ல போற முதல் முக்கியமான விஷயம், உங்களை தேடி வர போற அந்த ஒரு அற்புதமான உறவு. அது யார் அந்த உறவு, உங்களை தேடி வர போற அந்த நபர் யாருன்னு உங்களுக்குள்ள இப்ப ஒரு பெரிய கேள்வி வந்திருக்குங்க. இது உங்களோட ரொம்ப பழைய நண்பரா இருக்கலாம், அல்லது தொழில் சம்பந்தமா உங்களுக்கு உதவி செய்ய போற ஒரு புதிய அறிமுகமா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணையா கூட இருக்கலாம். இவ்வளவு நாளா உங்களை புரிஞ்சுக்காத ஒரு நபர் திடீர்னு உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரலாம். இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது அவர் வெறுமனே வரமாட்டாருங்க. கூடவே உங்களுக்கான மாபெரும் அதிர்ஷ்டத்தையும் பெரிய பெரிய வாய்ப்புகளையும் செல்வத்தையும் சேர்த்து கொண்டு வர போறாரு. அவங்க கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை அல்லது சரியான நேரத்துல அவங்க செய்ய போற ஒரு பெரிய உதவி உங்க பொருளாதாரத்துல நீங்களே கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. பல நாளா அடப்பட்டு கிடந்த வழிகள் எல்லாம் இந்த ஒரு நபரால திறக்கப்படும். உங்க மேல அக்கறை காட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க ஏங்கி தவிச்ச அந்த ஏக்கம் இனி வரக்கூடிய நாட்கள்ல முழுமையா தீரப்போகுது. உங்களை ஒருத்தர் தாங்கி பிடிக்க போறாரு. நீங்க சளுக்கி விடும்போதெல்லாம் கை கொடுத்து தூக்கிவிட ஒரு பலமான சக்தி உங்களுக்கு துணையா வரப்போகுது. அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 2வது விஷயம், உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க இதுவரைக்கும் உங்களை பொருட்டாவே மதிக்காதவங்க, உங்களுக்கு கஷ்டத்துல உங்களை எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அடைய போற அசுர வளர்ச்சியை பார்த்து அப்படியே வாயடைச்சு போக போறாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. ஒரு காலத்துல உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் இப்போ உங்களை பார்த்து வியந்து நிற்க போறாங்க. நீங்க தொட்ட காரியம் எல்லாமே தொடங்க போகுது. ஆனா இதை பார்க்கும்போது உங்க சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை தீ பற்றி எரிய போகுது. இவன் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தா, இவளால எப்படி இவையெல்லாம் சரிக்க முடிஞ்சது, சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு அவங்க தங்களுக்குள்ளேயே ரகசியமா பேசிக்குவாங்க. முன்னாடி சிரிச்சுக்கிட்டே பேசுறவங்க பின்னாடி உங்களுக்கு குழிபறிக்க நினைப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். யார் கண் பட்டாலும் படும். ஆனா கூட இருக்கிற சொந்தக்காரங்க கண் படுறது ரொம்ப ரொம்ப மோசமானதுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க முன்னேற்றங்களை, உங்க பேங்க் பேலன்ஸை, உங்களை தேடி வர நல்ல விஷயங்களை மற்றவங்க கிட்ட காட்டி திரும்ப நடிக்கிறத முற்றிலும் தவிர்த்துருங்க. அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் இது. 3வது கணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பணவரவு. திக்கு தெரியாம நின்னவங்களுக்கு பல திசைகள்ல இருந்து பணம் வந்து கொட்ட போகுதுங்க. எதிர்பாராத பணவரவு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இந்த நாட்கள்ல உங்களுக்கு 100% நடக்கும். நீங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பணம் கைக்கு வந்து சேரும். யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அது திரும்பி வராதுன்னு நீங்க முழுசா நம்பி பார்த்த அந்த பணம் கூட எந்த விதமான சண்டையும் இல்லாம ரொம்ப சுமூகமா உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. தொழில் செய்யறவங்களுக்கு லாபம் பல மடங்கா பெருகும். நீங்க செய்ய போற புதிய முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க.
மேலதிகாரிகள் உங்களை குறை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இனிமேல் அந்த நிலைமை தலைகீழாக மாறும். உங்கள் உழைப்புக்கான சரியான பலன் கிடைக்கும். உங்களை வேண்டாம்னு ஒதுக்கின அதே நிறுவனம் இப்போ உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகுது. ஸோ பதவி உயர்வு, இது உயர்வு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமேல் உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. 4வது விஷயம் உங்களோட மனதைரியம். இவ்வளவு நாளாக ஒரு விதமான பயம், குழப்பம், ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. ஒரு அடி எடுத்து வச்சா மறுபடியும் சறுக்கிடுவோங்கிற பயத்திலேயே பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விட்டுருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அசாத்தியமான தைரியம் வரப்போகுது. எதையும் சாதிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு பிறக்கும். இந்த பேச்சில் ஒரு அதிகாரமும் கம்பீரமும் கூடுங்க. எதிரிகளை நீங்கள் தேடி போய் அழிக்க வேண்டாம். உங்கள் வளர்ச்சியாக உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையாக அமைய போகுது. மறைமுகமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிரிகள் எல்லாம் இனிமேல் உங்கள் நிழலை பார்த்தாலே பயந்து ஓடுற அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு பெரிய பிரளயத்தை கொடுத்துருக்குது. எந்த ஒரு காரியத்தில் கை வச்சாலும் அதில் முதல் முயற்சி நீங்கள் முழு வெற்றியை காண்பீங்க. நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப சரியாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள், சண்டைகள் எல்லாமே விலகி ஒரு பெரிய நிம்மதி உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக ரொம்ப நெருக்கமாக மாறப்போகிறீங்க. உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியை பார்த்து நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. எல்லாமே இயற்கையாக நடக்க போகிற ஒரு பெரிய மாயாஜாலம் மாதிரி உங்களுக்கு தோணும். 5வது முக்கியமான கணிப்பு உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்கள பார்த்துக்கிற அளவுக்கு தங்களை கவனிச்சிக்கவே மாட்டாங்க. ரொம்ப நாளாக உடம்புல ஒரு அசதி தொந்தரவு இருந்துகிட்டே இருந்திருக்கும். மூட்டு வலி, வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைன்னா ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குங்க. பல வருஷமாக இருந்த நோய்கள் கூட எந்த தடையும் இல்லாமல் குணமாக ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்க போகிற புது நபர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு புது சுறுசுறுப்போட வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு வசீகரம் கூடும். பார்க்குறவங்க என்ன இவ்வளவு இளமையாக மாறிட்டீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றத்தில் ஒரு கிரியை மாற்றம் வரப்போகுதுங்க. மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் குறைஞ்சாலே பாதி வியாதி போயிடும்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இப்போ 100% பொருந்தும். 6வது விஷயம் உங்களோட சொத்து, வீடு, வண்டி, வாகன யோகம். சொந்தமாக ஒரு சின்ன வீடாவது கட்டணும், நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு, ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு உங்களுக்கு பல வருஷமாக ஒரு பெரிய கனவு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு தடையால் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இனிமேல் அந்த தடை, அந்த பயம் உங்களுக்கு வேண்டாமுங்க. ஏன்னா உங்கள் கனவு எல்லாம் நினைவாகிறதுக்கான வாசல் இப்போ திறக்க போகுது. வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அந்த ஆசை ரொம்ப சுலபமாக நிறைவேறும். சொந்தமாக பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது வழக்கு, பஞ்சாயத்து, சண்டை சச்சரவு இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. உங்களுக்கான சொத்து உங்ககிட்ட இப்போ வந்து சேருங்க. இதெல்லாம் பார்த்து மறுபடியும் உங்கள் சொத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்க வயிற்றுச்சல் படத்தான் போகிறாங்க. இவங்க எப்படி இவ்வளவு காசு சேர்த்து வீடு கட்டுறாங்கன்னு உங்கள் முதுகுக்கு பின்னாடி பல பேர் பல விதமாக பேசுவாங்க. ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. இலக்கு உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும்தான் இருக்கணும். 7வது கணிப்பு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் குலதெய்வத்தோட நேரடி ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்படுறோமே, சாமிக்கு கண்ணே இல்லையா, ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைன்னு நீங்கள் பல தடவை சாமி கிட்ட அழுதுருப்பீங்க. உங்கள் கண்ணீருக்கெல்லாம் இப்போ பதில் கிடைக்க போகுது. நீங்கள் தூங்கும்போது உங்கள் கனவுல சில நல்ல அறிகுறிகள் தோன்றும். ஒரு கோயில் தீபம், இல்லைன்னா வயசானவங்க யாராவது உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கனவுகள் வரலாம். இது எல்லாமே உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்துது அப்படிங்கிறதுக்கான அடையாளம். நீங்கள் தொடங்குற எல்லா காரியத்திலையும் தெய்வத்தோட துணையாக அரணான்னு இருக்கும். உங்களை ஏமாத்த நினச்சவங்க, உங்களுக்கு கெடுதல் செய்ய நினச்சவங்களை எல்லாம் அந்த தெய்வமே பார்த்துக்கும். நீங்கள் அவங்கள பழிவாங்க எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அவங்க அனுபவிக்கிறத நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்க போகிறீங்க. இதுதான் அது ஒரு விஷயம்ங்க. உங்களை தேடி வரப்போகிற ஒரு முக்கியமான பயணம் அல்லது இடமாற்றம். ரொம்ப நாளாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இந்த நாட்களில் வெளியூர் அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை விஷயம்னா நீங்கள் எதிர்பார்க்குற இடமாற்றம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கே கிடைக்கும். சிலர் குடும்பத்தோட ஒரு நல்ல ஊருக்கு மாறி போகிற வாய்ப்பு அமையும். அந்த புது இடம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அங்கே போகிறதுனால உங்களுக்கு புது நண்பர்கள் கிடைப்பாங்க. தொழிலில் புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரம்பத்தில் இந்த இடம் அப்புறம் கொஞ்சம் சிரமமாக, பயமாக தெரிஞ்சாமல் போக இதுதான் நம்ம வாழ்க்கையோட மிக சரியான முடிவுன்னு நீங்களே சந்தோஷப்படுவீங்க. ஒரு வாழ்க்கை தவம் அப்படியே பல மடங்கு உயரப்போகுதுங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற ஒரு அபாரமான திறமை வெளிக்காட்ட போகுது. ரொம்ப காலமாக நமக்கெல்லாம் என்ன திறமை இருக்குது, நம்மளால் எதையும் பெருசாக சாதிக்க முடியாதுன்னு நீங்கள் உங்களை ரொம்ப குறைச்சி எடை போட்டு வச்சுருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நடக்க போகிற அந்த கிரக மாற்றம் உங்கள் சிந்தனையில் ஒரு பெரிய தெளிவு கொடுக்க போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கணும்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணமே உங்கள் மூளைக்குள்ளே வரப்போகிற இந்த முதிர்ச்சி தான். சில பேருக்கு அவங்க
எதிர்பார்க்காத துறைகள்ல இருந்து வாய்ப்புகள் தானா தேடி வரும். அது ஒரு கலை சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா 4 பேருக்கு ஆலோசனை சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய தலைமை பண்பா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு தனித்துவமான திறமை மூலமா உங்களுக்கு திடீர்னு பெரிய புகழும் பெயரும் கிடைக்க போகுது. பல பேர் உங்களை தேடி வந்து நீங்க ரொம்ப அருமையா இந்த காரியத்தை செய்றீங்க, உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாராட்ட போறாங்க. புகழ் உங்களுக்கு வெறும் வார்த்தையா மட்டும் கிடைக்காது, இது மூலமா உங்க வருமானமும் ரொம்ப பெரிய அளவுல உயரப்போகுது. இத்தனை நாளா உங்களை ரொம்ப சாதாரணமா நினைச்சவங்க உங்க திறமையை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிக்க போறாங்க. இன்னொரு முக்கியமான ரகசியத்தையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லணும். விருச்சிக ராசி சொந்தங்களுக்கு எப்பவுமே ஒரு உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். நடக்க போறதை முன்னாடியே கணிக்கிற அந்த அபூர்வமான சக்தி உங்களுக்கு இயல்பாகவே பிறப்பிலேயே இருக்குதுங்க. ஆனா கடந்த சில வருஷங்களா அந்த உள்ளுணர்வு சரியா வேலை செய்யாம நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய இருட்டு மூடிக்கிட்டதுனால நிறைய இடங்கள்ல தப்பான முடிவுகளை எடுத்து நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாம நிறைய துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி நடக்கவே நடக்காது. இழந்த அந்த உள்ளுணர்வு சக்தி மறுபடியும் முழு பலத்தோட உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. அது உங்களுக்கு மிக சரியான பாதையை வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. நிஜமாவே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, நம்ம கூடவே இருந்து சிரிச்சுக்கிட்டு குழிபறிக்கிறவங்க யாருங்கிறத உங்க மனசு உங்களுக்கு அப்பட்டமா காட்டி கொடுத்துரும். யாராவது உங்ககிட்ட ரொம்ப இனிமையா பாசமா நடிச்சு ஏமாத்தி இருந்தா கூட அவங்கள பார்த்த முதல் பார்வையிலேயே அவங்க முகத்துல நீங்க கிழிச்செழிஞ்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அசாத்தியமான கூர்மையான அறிவு உங்க சிந்தனையில பிறக்க போகுது. எதிர்காலத்துல உங்களுக்கு வர காத்துட்டு இருந்த பல பெரிய ஆபத்துகள் பல நஷ்டங்கள்ல இருந்து நீங்க ரொம்ப சுலபமா தப்பிச்சுக்குவீங்க. உங்களை மறுபடியும் ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் இவங்களை இனிமே ஏமாத்தவே முடியாது, இவங்க ரொம்ப உஷாராகிட்டாங்க அப்படின்னு பயந்து போய் அவங்களாவே பின்வாங்க ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட வாலாட்ட நினைச்சவங்க எல்லாம் இனிமே வாழை சுருட்டிக்கிட்டு அடங்கி கிடக்க போறாங்க. இதோட மட்டும் இல்லாம உங்க கடந்த காலத்துல நீங்க செஞ்ச சில நல்ல காரியங்கள், மற்றவங்களுக்கு பிரதிபலன் பார்க்காம செஞ்ச உதவிகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு புண்ணியமா மாறி காப்பாத்த போகுது. உங்களால பலன் அடைஞ்சவங்க நீங்க செஞ்ச உதவியை மறக்காம இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில கை கொடுத்து தூக்கி விட போறாங்க. தர்மம் தலைகாக்கும்னு சொல்லுவாங்களே, அது உங்க வாழ்க்கையில இப்ப நிஜமா நடக்க போகுது. எங்கேயோ யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்ப விஸ்வரூபம் எடுத்து உங்க வாழ்க்கையோடைய பெரிய கஷ்டத்தை தீர்க்க போகுது. அதாவது மிக முக்கியமான கருத்து என்னன்னா, உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் முழுமையா முடிவுக்கு வரப்போகுது. இவ்வளவு வருஷம் நீங்க படாத பாடுபட்டு அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே உங்க தலையெழுத்து இல்லை, அது உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு கர்ம வினை மட்டும்தான். கடந்த கர்ம வினை கணக்கு இப்போ முழுமையா முடிவுக்கு வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போறது எல்லாமே உங்களுக்கான பரிசுகள் தான். நீங்க கை வைக்கிற மண் கூட இனிமே பொண்ணா மாறும்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு ஒரு ராஜயோகம் உங்க ஜாதகத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் ஜெயம்தான். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா மாற்றங்களும், நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இயற்கையே உங்களுக்கு ஒரு மாபெரும் இழப்பீட்டு மற்றும் முதலீடுமா கொடுக்க போகுது. நீங்க எதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சு ரொம்ப ஏங்குறீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி உங்க காலடிக்கு வரப்போகுது. முக்கியமா உங்களை விட்டு விலகி போன உறவுகள், உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்ட சொந்த பந்தங்கள் எல்லாரும் அவங்களாகவே அவங்க தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற சூழ்நிலை உருவாகும். இவங்க எல்லாம் நம்மளை எப்படி எல்லாம் பேசினாங்க, இப்போ நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாங்களேன்னு நீங்க ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்க ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். அவங்கள மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள சேர்த்துக்கணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவங்க மனசு இப்போ ரொம்ப பக்குவப்பட்டிருக்கும். எல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போறீங்க. இந்த சமயத்துல உங்களை தேடி வர அந்த ஒரு குறிப்பிட்ட உறவு உங்க வாழ்க்கையில வசந்தத்தை மட்டுமே கொடுக்கும். அவங்க உங்க கஷ்டத்துல தோள் கொடுப்பாங்க, உங்க சந்தோஷத்துல பங்கெடுப்பாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் இழந்த நிம்மதியா அவங்க உங்களுக்காக திரும்ப கொண்டு வந்து கொடுப்பாங்க. வாழ்க்கையில சூழ்ந்திருந்த இருள் எல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. இந்த நல்ல நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க மனசை எப்பவுமே ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. உங்களை கோவப்படுத்த நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க, உங்களை சீண்டி பார்ப்பாங்க, ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி உங்க நிம்மதியை கெடுக்க நினைப்பாங்க. ஆனா நீங்க எந்த உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காம அவங்கள பார்த்து ஒரு சின்ன புன்னகையை மட்டும் காட்டிட்டு உங்க வேலையை பார்க்க போயிட்டே இருக்கணும். உங்க இலக்கை மட்டுமே நோக்கி நீங்க பயணிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த பொறுமை தான் இனிமே உங்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம். அந்த பொறுமை உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்லை, பார்க்காத அவமானம் இல்லை. இருட்டுல தனியா உட்கார்ந்து எவ்வளவு ராத்திரிகள் தலையணையில முகம் புதைச்சு அழுதுருப்பீங்க. உங்க கண்ணூருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக பல சிறப்பான விஷயங்களை தயார் செஞ்சு வச்சிருக்குது. அதை முழுமையா ஏத்துக்கிறது உங்க கைகளை நீட்டி உங்க மனசை நீங்க தயார்படுத்திக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க மனசு ஒரு ஆழமான கடல் மாதிரி. மேலோட்டமா பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப அமைதியா எந்த சலனமும் இல்லாம தெரியும். அதனால அந்த கடலுக்கு அடியில இவ்வளவு பெரிய சுழல் ஓடிக்கிட்டு இருக்கும். எவ்வளவு வலிகளும் காயங்களும் புதைஞ்சு கிடக்குன்னு உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பெரிய ரகசியம். அதுக்காவது ஒரு கஷ்டம் ஒரு உதவின்னு தேவைப்படுதுன்னா எதையும் யோசிக்காம முதல் ஆளா போய் நிற்கிறது நீங்க தான். கை காசு செலவழிச்சு உங்க நேரத்தை ஒதுக்கி மற்றவங்களுக்கு பல நல்ல காரியங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம், நீங்க ஒரு இக்கட்டான சூழல்ல நிற்கும்
இருக்கும்போது யாரும் திரும்பி பார்க்க கூட ஒரு நிழல் மட்டும்தான் உங்களுக்கு துணையா இருந்திருக்குங்க. நீங்க யாருக்காக எல்லாம் உங்க வாழ்க்கைய அர்ப்பணிச்சீங்களோ, அவங்களே உங்கள ரொம்ப சுலபமா தூக்கி எறிஞ்சுட்டு போயிருப்பாங்க. இந்த வலிகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு நொடியில யாருக்கும் தெரியாத வெளியில யாருக்கும் தெரியாத மாதிரி சிரிச்ச முகத்தோட நடமாடுறது எவ்வளவு பெரிய நரக வேதனைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த வேதனைகள் எல்லாமே இந்த மானத்தோட காத்துல கலந்து போக போகுது. உங்களுக்காகவே கிடைக்கப்பட்ட அந்த ஒரு சிறப்பான உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது இந்த பழைய காயங்கள் எல்லாமே காணாம போயிடும். காலையில நீங்க கண் விழிக்கும் போதே ஒரு பெரிய நம்பிக்கையோட முகத்துல ஒரு புது சிரிப்போட எந்திரிப்பீங்க. அவங்க உங்ககிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பல வருஷமா நீங்க சுமந்துட்டு இருந்த பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். உங்க சொந்தக்காரங்க பொறாமையில என்னென்ன தந்திரங்கள் செய்வாங்க நீங்க ரொம்ப உஷாரா கவனிக்க வேண்டிய நேரம் இது. திடீர்னு உங்ககிட்ட ரொம்ப பாசமா பேசுற மாதிரி பேசுவாங்க. பல வருஷமா, பல மாசமா உங்கள எட்டி நின்னு வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம், இப்போ உங்க வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட வந்து என்ன ரொம்ப நாளா ஆளையே காணோம், எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்கிற மாதிரி நடிப்பாங்க. இதெல்லாம் உங்க மேல திடீர்னு பொத்துக்கிட்டு வந்த பாசத்துல இல்லைங்க. அவங்க வீட்ல அப்படி என்னதான் நடக்குது? இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது? யார் இவங்களுக்கு உதவி செய்றாங்கன்னு நோட்ட விடத்தான் வருவாங்க. உங்க வீட்ல நடக்கிற நல்ல விஷயங்கள எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு, அது வெளியில போய் மத்தவங்க கிட்ட தப்பு தப்பா பேசுவாங்க. நீங்க வாங்குற புது பொருட்கள் உங்க முகத்துல வந்திருக்கிற சந்தோஷம் இதையெல்லாம் பார்த்து அவங்க வயிறு எரியும். அதனால உங்க வீட்டுக்குள்ள வரவங்கள ரொம்ப கவனமா கையாளுங்க. அவங்க கிட்ட உங்க ரகசியங்கள, உங்க பண வரவ, உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிற அந்த நல்ல உறவ பத்தி வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. எல்லாமே கடவுள் புண்ணியத்துல நடக்குதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுங்க. அவங்க எவ்வளவு தூண்டி துருவி கேட்டாலும் நீங்க ரொம்ப அமைதியா எதுவும் தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிடணும். பல விஷயத்துல நீங்க இப்ப தொடப்போற உயரம் உங்க பரம்பரையிலேயே யாரும் தொடாத ஒரு பெரிய உயரமா இருக்க போதுங்க. வறுமை, கடன் தொல்லை, அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுங்கிற அந்த தவிப்பு இனி உங்க வாழ்க்கையில எட்டி கூட பார்க்காது. உங்களுக்கு வரப்போற பணத்தை நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா கையாளணும். திடீர்னு பெரிய படம் வந்த உடனே சில பேருக்கு தலக்கணம் வந்துடும். ஆனா விருச்சிக ராசிக்காரங்க நீங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. உங்களுக்கு பணத்தோட அருமையும் கஷ்டத்தோட வலியும் தெரியும். வரப்போற அந்த செல்வத்தை உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக சரியான முறையில முதலீடு செய்ய போறீங்க. தங்கம், நிலம்னு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல முதலீடு செஞ்சு உங்க சொத்து மதிப்பை பல மடங்கு உயர்த்த போறீங்க. ஒரே சமயம் உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சது சில பேர் கடன் கேட்டு வந்து நிற்பாங்க. ரொம்ப பரிதாபமா முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க தான் காப்பாற்றணும்னு கெஞ்சுவாங்க. அந்த இடத்துல உங்க இறக்க குணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய பணம் திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால உதவி செய்யறது தப்பு இல்லை. ஆனா உங்க வாழ்க்கைய பணம் வச்சு யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கொடுக்காதீங்க. உங்க குடும்பம், உங்க சந்தோஷம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமேங்கிற மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்க வேலை செய்யும் இடத்துல, நீங்க தொழில் செய்யற இடத்துல இதுவரைக்கும் உங்களை சுத்தி இருந்த திஷ்டி, கண் திஷ்டி எல்லாமே முழுசா விலக போகுது. நீங்க செய்யற தொழில்ல சில நேரங்கள்ல லாபமே வந்திருக்காது. முடங்கி போய் உட்கார்ந்துருப்பீங்க. இனிமே வியாபாரம் பண்ற இடத்துல மக்கள் கூட்டம் அலைமோதும். புதுசா ஆர்டர்கள் குவியும். நீங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல உங்க பேச்சு கேட்டு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உங்க அதிகாரம் கூடும். உங்களை எதிர்த்து பேசினவங்க, உங்க மேல வீண் பழி போட்டவங்க எல்லாமே இப்போ உங்ககிட்ட வந்து கை கட்டி நிற்பாங்க. உங்க திறமைக்கான முழு பலன் உங்க கைக்கு வரும்போது அதை பார்த்து நீங்களே சிலுத்து போவீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப உறுதியா இருக்கும். அதாவது நம்பி எந்த வேலையை கொடுத்தாலும் அது சிறப்பா முடியும். உங்க கூட வேலை செய்றவங்க, உங்க கீழே வேலை செய்றவங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா நடந்துக்குவாங்க. ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆளப்போற ஒரு ராஜாவா, ராணியா நீங்க வலம் வர போறீங்க. அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை ஏத்துக்க நீங்க முழுமையா தயாராகணும். ஏன்னா இது சாதாரண மாற்றம் கிடையாது. உங்க தலைமுறையை மாத்தி எழுத போற ஒரு பிரம்மாண்டமான சரித்திரம். விருச்சிக ராசி சொந்தங்களே, இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க உடல் ஆரோக்கியம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க மத்தவங்களை கவனிச்சுக்கிற அளவுக்கு உங்களை ஒருபோதும் கவனிச்சுக்கிட்டதே இல்லை. நேரம் காலம்னு உழைக்கிறது, சாப்பாட்டுக்கு நேரத்தை தள்ளி போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலை. இதனால உங்க உடம்புல சேர்ந்துக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்ப கொஞ்சம் பெருசா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கலாம். ஆனா இனிமே அந்த கவலை வேண்டாமுங்க. இந்த கிரக மாற்றங்கள் உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மேஜிக் செய்ய போகுது. நீங்க சாப்பிடுற சாதாரண சாப்பாடு கூட உங்க உடம்புக்கு பெரிய மருந்தா மாறி ஒரு புது பலத்தை கொடுக்கும். ரொம்ப நாளா ஒரு சரியான டாக்டர் கிடைக்கலையே, இந்த வலிக்கு ஒரு தீர்வு இல்லையே நீங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, சரியான நேரத்துல ஒரு நல்ல மருத்துவம் உங்களை தேடி வரும். உங்க முகத்துல வந்த சோர்வு எல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய பொலிவு வரப்போகுது. இதை பார்த்து உங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க, என்ன திடீர்னு இவ்வளவு அழகா மாறிட்டீங்க, என்ன ரகசியம் அப்படின்னு ஆச்சரியமா பேசிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் உங்க முகத்துல கூடும். அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டியது உங்க கோவத்தை மட்டும்தான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கோவம் வந்தா சுனாமி வந்த மாதிரி தான். சுத்தி இருக்கிற எல்லாருமே அழிஞ்சிடும்னு சொல்லுவாங்களே, அது 100க்கு 100% உண்மைங்க. உங்க பொறுமையை யாராவது
யாரையாவது ரொம்ப சோதிச்சாங்கன்னா அவங்க நாக்குல இருந்து வர வார்த்தைகள் ரொம்ப கூர்மையான ஈட்டி மாதிரி அவங்கள தாக்கும். ஆனா அந்த அற்புதமான நாட்கள்ல உங்க கோபத்தை நீங்க முழுசா கட்டுப்படுத்தியே ஆகணும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து நல்ல வார்த்தைகளை வாங்குறதுக்காகவே சில பேர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க. கோவப்பட்டு ஏதாவது தப்பா பேசிட்டீங்கன்னா அதையே ஒரு பெரிய குறையா சொல்லி உங்க முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பாங்க. அதனால யார் உங்களை எவ்வளவு கோவப்படுத்தினாலும் சரி, ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் உதிர்த்துட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிட்டே இருங்க. மௌனம் தான் உங்க எதிரிகளுக்கு நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனை. உங்களை கோவப்படுத்த நினைச்சவங்க இவங்க ஏன் கோவப்படவே மாட்டேங்கிறாங்கன்னு குழம்பி போய் அவங்களாகவே அடங்கி போயிடுவாங்க. முதல்லயே சொன்ன அந்த ஒரு குறிப்பிட்ட உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும். எடுத்த உடனே அவங்கள முழுசா நம்பலாமா, இல்லை இவங்களும் நம்மளை ஏமாத்திருவாங்களோ ஒரு பயம் உங்க மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருக்கதா செய்யும். அது ரொம்ப இயற்கையான விஷயம் தான். ஏன்னா நீங்க வாங்கின அடிகள் அப்படி. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செய்யற செயல்கள் மூலமா அவங்க உங்க மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பழகுவாங்க. உங்க கஷ்டத்தை அவங்க கஷ்டமா நினைச்சு உதவி செய்வாங்க. அந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்களும் தீர்ந்து ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இந்த உறவு காதல் உறவா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆத்மாத்மான நட்பா கூட இருக்கலாம். எப்படி வந்தாலும் சரி, இந்த உறவு உங்க வாழ்க்கையோட துயரத்தை ரொம்ப உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு போக போகுதுங்க. உங்களுக்காகவே கடவுள் அனுப்பி வச்ச ஒரு தேவதூதன் மாதிரி இவங்க உங்க கூடவே இருப்பாங்க. கடைசியா ஒரு விஷயம், உங்க குலதெய்வ வழிபாடு எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சு வேண்டிக்கிங்க. முடிஞ்சா உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு சின்ன தீபம் ஏத்திட்டு வாங்க. அப்படி போக முடியலன்னா கூட வீட்லயே குலதெய்வத்தை நினைச்சு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. உங்க மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் அந்த சாமி கிட்ட கொட்டி தீர்த்துடுங்க. இவ்வளவு நாளா எனக்கு இருந்த கஷ்டம் எல்லாம் போதும், இனிமே எனக்கான நல்ல காலத்தை நீ கொடுக்கணும்னு உரிமையா கேளுங்க. உங்க வேண்டுதலுக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தலையெழுத்து ரொம்ப பிரமாதமா ரொம்ப அழகா மாத்தி எழுதப்பட போகுது. எவ்வளவு காலம் இருட்டில் நடந்தவங்களுக்கு இனிமே நடக்க போற பாதை முழுக்க வெளிச்சம் மட்டுமே நிறைந்திருக்கும். உங்க வாழ்க்கையில எந்த உயரத்துக்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த உயரத்தை ரொம்ப சுலபமா எட்டி பிடிப்பீங்க. உங்க வெற்றி பயணம் இப்ப பிரம்மாண்டமா ஆரம்பமாயிடுச்சு. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே தங்களுக்குன்னு ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே வாழ ஆசைப்படுவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த வட்டம் உடைஞ்சு ஒரு பெரிய தொடக்கமே உங்களுக்குள்ள அடங்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச தியாகங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போற நேரம் இது. உங்க குடும்பத்துல உங்களை ஒரு ஓரமா ஒதுக்கச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை சுத்தி சுத்தி வரப்போறாங்க. எந்த ஒரு விசேஷம்னாலும் எந்த ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும்னாலும் உங்களை கூப்பிட்டு வச்சு உங்க ஆலோசனையை கேட்டுதான் இனிமே எல்லாமே செய்வாங்க. அந்த அளவுக்கு உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் ஒரு ஈர்ப்பும் வரப்போகுது. நீங்க சும்மா நின்னா கூட அதுல ஒரு பெரிய இருட்டு தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டு உங்க சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் உருவாகுமுங்க. இவன் எப்படியோ முன்னுக்கு வந்துட்டானே, இனிமே இவனை அசைக்க முடியாதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடும். முன்னாடி எல்லாம் அவங்கள ரொம்ப சுலபமா பேசி பயப்படுத்தினவங்க இனிமே உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நாகரீகமா அந்த கிரக அமைப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுதுங்க. இந்த நாட்கள்ல நீங்க இன்னொரு விஷயத்த ரொம்ப ஆழமா உணர்வீங்க. அது என்னன்னா, அவங்க கடந்த காலத்துல நீங்க சந்திச்ச துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். உங்களுக்கு இப்ப நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். அந்த துரோகங்கள் இல்லைன்னா நீங்க இவ்வளவு வலிமையான ஒரு மனுஷனா ஒரு ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் மாதிரி இருக்க மாட்டீங்க. அந்த கஷ்டங்கள் தான் உங்களை புடம் போட்ட தங்க மாதிரி இப்ப ஜொலிக்க வச்சிருக்குது. அதனால பழைய நினைவுகளை நினைச்சு இனிமே ஒருபோதும் ஒரு சிட்டு கண்ணீர் கூட சிந்தாதீங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க கூட பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. காலம் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. நீங்க உங்க கண்ணாலேயே அவங்க பண்ற கஷ்டத்தை பார்க்க போறீங்க. ஆனா அப்ப கூட உங்க மனசு அவங்களுக்காக கொஞ்சம் இறக்கப்படத்தான் செய்யும். அதுதான் விருச்சிக ராசியோட உண்மையான குணம். எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து ரசிக்கிற குணம் உங்களுக்கு கிடையாது. நீங்க ரொம்ப உன்னதமானவங்க. உங்க மனசுல இருக்கிற இந்த தூய்மை தான் உங்களுக்கு இப்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது. உங்களை தேடி வரப்போற அந்த சிறப்பான உறவு மறுபடியும் நான் சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா அது உங்க வாழ்க்கையில நடக்க போற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சதுமே உங்க தொழில்ல உங்க வியாபாரத்துல ஒரு பெரிய பாய்ச்சல் பிறக்குங்க. தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்களே, அது இப்போ உங்க வாழ்க்கையில நிஜமாக போகுது. அவங்க கொண்டு வரப்போற அதிர்ஷ்டத்தை பார்த்து உங்க வீட்டுல இருக்கிற எல்லா கஷ்டங்களும் அடிச்சுட்டு போயிடுங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நடிச்சிருக்கும். பிரிஞ்சு கிடந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய புரிதல் வந்து திரும்பவும் ஒன்று சேர போறீங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்குது. உங்கள் வம்சத்தை வளர்க்க ஒரு அழகான குழந்தை உங்கள் வீட்டில் தவள போகுது. இது எல்லாமே ஏதோ சினிமாவில் நடக்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப
சிறப்பாக நடக்க போகுது. நீங்கள் இதெல்லாம் ஏற்றுக்க உங்கள் மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பணவரவு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் காத்துட்டு இருக்குது. வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தமான வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, கணினி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு பணம் வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்கள் ரொம்ப நாளாக நிறைவேற்றணும்னு நினச்ச உங்கள் குடும்பத்தோட ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, அவங்களோட எதிர்காலம் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரை காப்பாற்றுற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக தருவாங்க. குடும்பத்தோட ஒரு சந்தோஷமான பயணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய நாட்களில் இருக்குங்க. இந்த பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். எந்த கவலையும் இல்லாமல் ஒரு கதவை மாதிரி ரொம்ப சுதந்திரமாக நீங்கள் ஒரு பறவை மாதிரி ரொம்ப சுதந்திரமாக நீங்கள் பறக்க போகிறீங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பமாகிடுச்சு. இதை யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. விருச்சிக ராசி சொந்தங்களே, இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு பெரிய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு குழி பறித்து உங்கள் முகத்திரையெல்லாம் தானாக கிளிய போகுது. இவ்வளவு நாளாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருந்திருப்பீங்க. உங்கள் பொண்டாட்டி ரொம்ப பாசமாக சிரித்து பேசிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பின உடனே உங்களை பற்றி தப்பாக பேசினா உடனே உங்ககிட்ட வந்து மாட்டிக்க போகிறாங்க. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு பெரிய முயற்சியும் செய்ய வேண்டாம். இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பெயரையோ நின்று உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்களை எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடியே தோல் உரிச்சு காட்ட போகுது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இவ்வளவு நாளாக நம்ம கூட ஒரு விஷப்பாம்பு இருந்திருக்குது, அது இப்போ தானாக விலகிடுச்சு, நீங்கள் பெருமூச்சு விடுவீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறவங்க எல்லாமே உண்மையான அன்போடு எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் உங்கள் கூட பயணிக்க போகிறாங்க. மனசளவில் நீங்கள் இவ்வளவு நாளாக பட்ட காயங்களுக்கு ஒரு பெரிய அருமருந்து கிடைக்க போகிற நேரம் இது. ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் எத்தனையோ நாள் புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்க. காலையில் விடிஞ்சா என்ன நடக்குமோன்னு பயந்து அந்த நாளை தொடங்கியிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசு ஒரு பெரிய பாரமாக இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் படிக்கல படுத்த அடுத்த நிமிஷமே ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களை தழுவ போகுது. அந்த அளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற சுமைகள் எல்லாம் தானாக இறங்கிடும். உங்களுக்கு வரப்போகிற அந்த ஒரு நல்ல உறவு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான விடையை கொடுப்பாங்க. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஃபாயில்களும் ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். உங்களுக்குள்ளே இருந்த ஏக்கம், தனிமை எல்லாமே இப்போ கலந்து போயிடும். வீட்டில் எப்பவுமே ஒரு உற்சாகமான சூழ்நிலை நிலைத்திருக்கும். உங்கள் முகத்தில் ஒரு பெரிய தெளிவும் ஒரு புது வெளிச்சமும் பிறக்க போகுது. உங்களை பார்க்குறவங்களுக்கே உங்கள் மேலே ஒரு தனி மரியாதை வர அளவுக்கு உங்கள் தோற்றத்தில் ஒரு பெரிய மாற்றம் தெரிய போகுது. உங்கள் குலதெய்வத்தோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு ஏற்கனவே சொன்னேன். இது எப்படி நடக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். இவ்வளவு நாளாக அவங்க குடும்பத்தில் இருந்த ஒரு பெரிய சாபம், அதாவது பல காலமாக உங்களை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத தடை இப்போ முழுசாக விலக போகுது. நீங்கள் செய்யாத தப்புக்கு இவ்வளவு நாளாக அனுபவித்த தண்டனை எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். தீர்க்கவே முடியாமல் இருந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சின்ன பேசுவார்த்தையில் ரொம்ப சுமூகமாக முடிவுக்கு வரப்போகுது. எப்படி வாகனங்கள் வாங்குறது, புதுசாக ஒரு இடம் வாங்குறதுக்கு இது ரொம்ப சரியான நேரமாக அமைய போகுது. எந்த ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடியும் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு ஒரு அடி எடுத்து வைங்க. அதில் உங்களுக்கு 100% வெற்றி மட்டுமே கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் கடவுளே உங்கள் கூட நின்று நடத்தி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் எப்படி விலகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்கள். இவ்வளவு நாளாக நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் அதற்கான லாபமோ இல்லை மரியாதையோ உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களை விட கம்மியாக வேலை செய்கிறவங்க எல்லாம் முன்னாடி போயிருப்பாங்க. நீங்கள் மட்டும் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு விரக்தி உங்கள் மனசில் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த நிலை ரொம்பவும் அப்படியே தலைகீழாக மாறப்போகுதுங்க. இவ்வளவு நேரமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட அந்த 10 முக்கிய கணிப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் 100% உறுதியாக நடக்க போவதை நீங்களே இன்னும் சில நாட்களில் உங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையான ராஜயோகத்தை கொடுக்க ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்த போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இருந்த பயம், புழக்கம், தாழ்வு மனப்பான்மை எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புது மனுஷனாக ஒரு புது மனுஷியாக நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க. உங்கள் திறமைக்கான முழு அங்கீகாரமும் உங்கள் உழைப்புக்கான முழு பலனும் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுக்கான பண வரவு பல மடங்காக உயர்ந்து உங்கள் குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் படி மாதிரி விலக போகுது. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே இனிமேல் பிரமாதமாக வெற்றியடை போகுது. உங்கள் குலதெய்வத்தோட நேரடி ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்குது. இனிமேல் உங்களை அசைச்சிக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உங்கள் கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற போகுது. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் செல்வமும் நிம்மதியும் நிரந்தரமாக தங்கிட போகுது. இவ்வளவு காலம் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இயற்கையே ஒரு மாபெரும் பரிசை உங்களுக்கு தயார் செஞ்சு வச்சிருக்குது. அந்த பரிசை இருக்கரம் கூட்டி முழு சந்தோஷத்தோட ஏற்றுக்க தயாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் மென்மேலும் பல பெரிய உயரங்களை அடைஞ்சு திருவீங்க. அந்த இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.